டீக்ளட்டரிங் அப்படின்னா நம்மளுக்கு பயன்படாத தேவையில்லாத நம்மளுக்கு யூஸ் பண்ணாத பொருள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது தான் டீக்ளட்டரிங். இந்த டீக்ளட்டரிங் பண்ணும்போது நம்ம வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படவே வேணாம். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். உங்கள் ஹவுஸ் ஹெல்ப் இல்லாமல் கூட உங்கள் வீடை ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். அந்த வகையில் ஒரு 15 பிளேசஸ் நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். நான் திங்ஸ் சொல்லலை, பிளேசஸ் சொல்கிறேன். அந்த 15 பிளேசஸ் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இதை ஜஸ்ட் ஓவர்லுக் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஏரியா வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தாட்டில் இருக்கவே இருக்காது, தோணவே தோணாது. பட் அதில் தான் நிறைய எக்ஸ்பயர் ஆன பொருட்கள், ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இன்னொரு ஷாம்பு வாங்கியிருப்போம், அது நல்லா இல்லைன்னு, ஆனால் பழைய ஷாம்பு எடுத்து போடாமல் இருந்திருப்போம். இந்த குட்டி குட்டி சோப்புலாம் இருக்கும், சோப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக இருக்க சோப்பு வச்சுருப்போம். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பாத்ரூம் ஏரியாவில் இருக்கும். அது தவிர நீங்கள் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது இருக்கும். இல்லை ஒரு ப்ரஷ்ஷை நீங்கள் டாய்லெட்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்குன்னா அது பிஞ்சு போயிருந்ததுன்னா அது, அந்த மாதிரியான ஐட்டங்கள் நீங்கள் உங்கள் பாத்ரூம் பிளேசஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குதோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு அதிகமாக மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் சிங்க். இது வந்து வாஷ் பேஷனுக்கு அடியில் இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வருது அந்த ஏரியா. ப்ளஸ் கிச்சன் சிங்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ஏரியா. இது எல்லாமே க்ளீனிங் சப்ளைஸ் வைக்கிறதுக்கு, ப்ரஷ் பேஸ்ட் வைக்கிறதுக்கு, வேறு ஏதாவது சில சமயம் சில பேர் மெடிசின்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஏரியாலையும் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவும் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ராஷ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்பயர் ஆனது, யூஸ் பண்ணாதது, இதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ணுற ஐட்டம்ஸ் அங்கே ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை பாருங்கள். அதில் நீங்கள் யூஸ் பண்ணாதது எதுன்னு பாருங்கள். யூஸ் பண்ணாதது நம்ம வச்சுருந்து அப்புறமா என்னைக்காவது யூஸ் பண்ணுவோம்னு நினைப்போம், பட் அந்த என்னைக்காவது அந்த நாள் வந்து வரவே வராது. ஸோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணலாம். அடுத்தது லினன் கிளாசெட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய பிளேஸ். உங்கள் வீட்டில் எத்தனை பெட் இருக்குது, எத்தனை நீங்கள் பெட்ஷீட்ஸ் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு பெட்டுக்கு என்ன கேட்டால் 2 பெட்ஷீட்ஸ் வந்து தாராளமாக போதுமானது. அதுக்கு மேலே அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு குறைச்சி வச்சுக்கலாமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு நிறைய பெட்ஷீட்ஸ், பிளாங்கெட்ஸ், அந்த அப்புறம் டேபிளில் போடுற கிளாத்து இதெல்லாம் நிறைய இருந்தது. நான் வாங்கினதில்லை, என்னோட இன்லாஸோடது எங்களுக்கு கொடுத்தது அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நான் நிறைய பேருக்கு நான் அதை டொனேட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு அது யாருமே யூஸ் பண்ணலை, சும்மா அது இருந்தே வந்துட்டு பாய்ச்செல்லாம் வந்து குட்டி குட்டி பாய்ச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அடைய ஆரம்பிச்சிருச்சு, சின்ன சின்ன பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். அது எங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அடுத்தது டவல்ஸும் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 2 டவல் வச்சுக்கலாம், பாத் டவல். அடுத்தது கிச்சனில் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து எத்தனை தேவைன்னு பாருங்கள். கை துடைக்கிறதுக்கு வேணுங்கிற துண்டு வந்து எத்தனை தேவைப்படும், 2 இருந்தாலே போதுமா. 1 துவைக்க போட்டிருந்தா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுற டவல் வந்து ஒரே மாதிரி ஒரு 4-5 இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றுக்கும், ஒவ்வொரு கேட்டகரிக்கும், ஒவ்வொரு டவலுக்கும், ஒவ்வொரு பிளாங்கெட்டுக்கும் இத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்பயாவது பிஞ்சிருச்சு, கிழிஞ்சிருச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படிங்கும் போது மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது யூட்டிலிட்டி ஏரியாலேயும் வந்துட்டு நம்ம ஒருவேளை அண்டர் சிங்க்லேயோ பாத்ரூம்லேயோ நீங்கள் க்ளீனிங் சப்ளைஸ் வெளில வைக்கலைன்னா யூட்டிலிட்டி ஏரியா தனியாக இருக்குன்னா அங்கே வச்சுருப்போம். சில பேர் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல தான் வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யூட்டிலிட்டி ஏரியா மெயினாக வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துலையும் வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதது, எக்ஸ்பயர் ஆனது இருந்ததுன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யாருமே டீக்ளட்டர் பண்ண மாட்டாங்க. அது காரணம் வந்து மறந்துடுறது தான். ஏன்னா நம்ம ஜென்ரலாக டீக்ளட்டரிங் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா கிச்சன், அடுத்து க்ளோத்ஸ் இப்படி தான் நம்மளுக்கு தோணும். க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தோணவே தோணாது. ஸோ அதனால தான் யூட்டிலிட்டி ஏரியா. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் லாஃப்ட் வந்துட்டு நம்ம வந்து இருக்கிறதா கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஏதாவது வேண்டாமா, சில பேர் பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர் பண்ணிட்டு அதை எடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழில் வரதை பார்க்குறேன். புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூபர்ஸ் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு அது சந்தோஷம்தான். பட் டீக்ளட்டர் பண்ணிட்டு அந்த ஐட்டம்ஸை எடுத்து லாஃப்டில் வைக்க சொல்கிறாங்க. லாஃப்டில் வைக்கிறதுக்காக நம்ம டீக்ளட்டர் பண்ணல, லாஃப்டையும் சேர்த்து நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். லாஃப்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வீடு. நம்ம வந்து வீடு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கட்டி, இல்லை வந்து ரெண்ட்டுக்கு இருக்கிறோன்னா ரெண்ட் பே பண்ணி அதில் தேவையில்லாத பொருட்கள் வச்சுக்கிறதுக்காக நம்ம ரெண்ட் பே பண்ணுறோம். நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் சேர்த்து தான் நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க.
ஸோ ஒவ்வொரு இடத்தையும் வந்து நீங்கள் ஒரு பணமாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னோன்னா தேவையில்லாத பொருட்கள் நம்ம வாங்கவும் மாட்டோம், வச்சுக்கவும் மாட்டோம். லாஃப்டில் வச்சுட்டா அதை பற்றி யோசிக்க வேணாம், அதை ப்ரிட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இடம் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். நான் வந்து கடைசியாக டீக்ளட்டர் பண்ண இடம் வந்து லாஃப்ட் தான். ஸோ லாஃப்ட்டை வந்து நான் ஒரு 3-4 செட்டாக வச்சு 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 பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பிரித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லாஃப்டில் வந்துட்டு ட்ராலிஸ் இருக்கும். ஒரு 4 பெரிய ட்ராலிஸ் இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணால் யூஸ் பண்ணுற ட்ராலிஸ் யூஸ் ஆகுது, ஸோ அதை வச்சுருக்கோம். அது தவிர லாஃப்டில் வந்துட்டு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது கவலைப்படாமல் இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இயர்லி கிளீனிங்க்கோ தீபாவளி கிளீனிங்க்கோன்னு கவலைப்பட வேணாம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறோன்னா அப்போவும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்தது ஃப்ரிட்ஜில் வந்து கவர் போட்டிருந்தீங்கன்னா அந்த கவர் பாக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்கெட்ஸ்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஹைட்டான ஃப்ரிட்ஜ், பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஏதாவது வச்சுருவோம். அதே மாதிரி பீரோக்கு மேலே ஏதாவது வச்சிடுறது, வச்சுட்டு அதை நம்ம அப்படியே மறந்துடுவோம். அது அப்புறம் பார்க்கலாம்னு அது ப்ரோக்ராஸ்டினேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஏதாவது எங்கேயாவது கிடைக்கிது, ஏதாவது பொருள் ஒரு பில் கிடைக்கிது, அதை வைக்கிறதுக்கு எங்கே வைக்கிறதுன்னு தெரியலன்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜோட சைட் பாக்கெட்டில் தான் வைப்பேன். இந்த மாதிரி பண்ணுறனாலே நான் அந்த ஃப்ரிட்ஜோட அந்த டாப்பில் போடுற கவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கிளட்டர் ஆக ஆரம்பிச்சது. இன்னொன்று அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் தொடச்சி மட்டும் வச்சுக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் உங்களை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லலை, நான் ரிமூவ் பண்ணேன்னு தான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் அந்த இடத்த செக் பண்ணுங்கள், அதில் தேவையில்லாத பொருட்கள் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது இப்போலாம் மோஸ்ட்லி பெட் ஸ்டோரேஜோட தான் வந்துட்டு பெட் வாங்குகிறோம், கட்டில் வாங்குகிறோம். அந்த மாதிரி பெட் ஸ்டோரேஜ் இருக்குன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட லினன் ஐட்டம்ஸ், பெட்ஷீட்ஸு, டவல்ஸு, வின்டர் வியர்ஸ் இல்லைனா சம்மர் வியர்ஸ்னு ஏகப்பட்டது வச்சுருக்கோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து பிரித்து பார்த்துட்டு திரும்ப வச்சிடுறோம். எதுக்காக அந்த மாதிரி வைக்கணும்னு நம்மளுக்கு என்ன அவசியம் இருக்குது, அதை யோசிச்சு பாருங்கள். அடுத்தது அன்யூஸ்ட் டேபிள்ஸ் நான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் யூஸ் பண்ணலை, பட் அதில் நிறைய ஸ்பேசஸ் இருந்தது. ஸோ அந்த டேபிள் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட திங்ஸ் வந்தது. சின்ன வயசில் எனக்கு வந்த கிஃப்ட்டு, ஏதாவது சொவீனியர்ஸ் மாதிரி வாங்கினது, டூல்ஸு, இந்த மாதிரிலாம் எது என்னென்னமோ வச்சுருந்தேன். தேவையில்லாத டூல்ஸ் மோஸ்ட்லி அதுலேருந்து இதெல்லாம் தேவையில்லாததாக இருந்தது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணாத ஃபர்னிச்சர் ஏதாவது இருக்குது, அது ஸ்டோரேஜோடு இருக்குன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் தேவையில்லாத பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது புக்ஸு. நிறைய பேர் குழந்தைங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கு, ட்ராயிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது, வைக்க தேவை இல்லை. என்ன கேட்டால் நானும் வச்சில்லை. எனக்கு ரொம்ப என் பையன் எழுதுனது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது 1-2 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து லேப்டாப்பில் சேவ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க பெரியவங்களாகி அதை நம்ம வச்சுருக்கோமா இல்லையான்னு அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்ம எழுதணுன்னதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போமா, ஐயோ இதை போய் அம்மா எடுத்து வச்சுருக்க அப்படின்னு தானே நினைக்க தோணும். ஸோ அது வந்து இட்ஸ் கிளட்டர். நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து அந்த புக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த புக் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் தாராளமாக டீக்ளட்டர் பண்ணலாம். ஏன்னா ஒன்று அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்காக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு கிடையாது. இதை வந்து டொனேட் பண்ண முடியாது. புக்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை டொனேட் பண்ண முடியாது. எடைக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இடமாவது வந்து சேவ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்காக ஷிஃப்ட் பண்ணாதீங்க. எல்லாமே கூகுள்லேயுமே கிடைக்கிது. இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம புக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பையனோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை 1-2 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ண எழுதின புக்கு, இல்லை வந்து இப்போது நம்ம ஏதாவது காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம், ஏதாவது படம் வரைஞ்சிருப்போம். அந்த மாதிரி படம் வரைஞ்சது, இல்லை ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணது, இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது புக் நம்ம எழுதுனது அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து வச்சுருப்போம். அதில் அது எல்லாமே தேவையா, இதில் தான் உங்களோட மெமரிஸ் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இதிலெல்லாம் என்ன கேட்டால் இதில் நம்மளோட மெமரிஸ் அதில் கிடையாது. நம்ம மெமரிஸ் அப்படிங்கிறது நம்ம மனசுலேருந்து வரணும். ஒரு பொருள் வந்து எல்லாத்தையும் நம்ம மெமரிஸாக பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம வீடு வந்து கிளட்டராக மட்டும்தான் இருக்கும். வீட்டை மேனேஜ் பண்ண முடியாது. இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அதை எடுத்து பார்க்குறீங்கன்னு பாருங்கள். எடுத்து பார்க்குற மாதிரி அக்சசிபிளாக இருக்கா அந்த திங்ஸ்லாம்? கண்டிப்பாக இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு அவ்வளோ மெமரிஸாக இருந்ததுன்னா அது உங்களோட ஷோகேஸில் இருக்கும். உங்களோட லாஃப்ட்லேயோ பெட் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேயோ ஸ்டோரேஜ் ரூம்லேயோ இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்
நீங்கள் காலேஜ் ஸ்கூல் டைம்ஸில் யூஸ் பண்ண செஞ்ச ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதை டீக்ளாட்டர் பண்ண வேண்டியது. அடுத்தது ரொம்ப பெரிய ஏரியா ஸ்டோரேஜ் ரூம்ஸ். ஸ்டோரேஜ் ரூம்னு பேர் வச்சனாலேயே வேண்டாத பொருள்லாம் ஸ்டோரேஜ் ரூமில், நம்ம இப்போ யூஸ் பண்ணாத எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் ரூமில். லாஃப்ட்டும் ஸ்டோரேஜ் ரூமும் இப்படியே யூஸ் பண்ணுறோம். புதுசாக வீடு கட்டும் போது ஸ்டோரேஜ் ரூம்னே ஒரு ரூம் கட்டுறோம். இது வந்து என்ன கேட்டால் ஸ்டோரேஜ் ரூம்னு ஒன்று கட்டவே கூடாது புது வீட்டில். ஏன்னா நம்ம அவ்வளோ காசு போட்டு, இப்போலாம் ரொம்ப செலவாகுது வீடு கட்டுறதுக்கு. அவ்வளோ காசு போட்டு வீடு கட்டும் போது நம்மளோட திங்ஸை வைக்கிறதுக்காக ஒரு ரூம் கட்டுறோம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறத. அடுத்தது பிளேசஸ் தட் ஆர் ஹார்ட் டு ரீச். ரொம்ப உயரத்தில் வைக்கிறது, அந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்மளுக்கு பிரித்து பார்க்கணும்னு தோணவே தோணாது. ஏன்னா நம்ம அங்கே என்ன வச்சுருக்கோங்கிறது கூட நம்மளுக்கு மறந்துடும். ஏன்னா எப்பயாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை எடுத்து வச்சுருப்போம். ரொம்ப உயரத்தில் ஏறி எடுக்கிற இடத்துல வந்து தேவையில்லாத வச்சிருவோம்னு வச்சுட்டு அதை அப்படியே மறந்துருப்போம். ஸோ அந்த ஏரியா டீக்ளாட்டர் பண்ண வேண்டியது. அடுத்தது டூல் பாக்ஸ். டூல் பாக்ஸில் ரொம்ப துருப்பிடிச்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் வந்து எதுக்குமே செட் ஆகாது, ஸ்க்ரூ அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த ஃபர்னிச்சரை நீங்கள் போட்டிருப்பீங்க, இதெல்லாம் வீடு ஷிஃப்ட் பண்ண வரும்போதே எடுத்துகிட்டு வராமல் விட்டுருப்பீங்க, ஆனால் அந்த டூல்ஸோட ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் டீக்ளாட்டர் பண்ண வேண்டியது. அடுத்தது கார்டனிங் ஐட்டம்ஸ். சில பேர் வீடு ரெண்டலில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வராங்கன்னா கார்டனிங் ஐட்டம்ஸ் வந்து இந்த வீட்டில் கார்டன் வைக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா கார்டனிங் ஐட்டம்ஸை மட்டும் வச்சுருந்து, டூல்ஸை மட்டும் வச்சுருந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போலாம் வந்து செட்டாக தான் கார்டனிங் டூல்ஸ் வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி செட்டாக வாங்கியிருக்கீங்க, அதில் 1-2 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிச்சத்தை டீக்ளாட்டர் பண்ணலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக். அந்த ஹேண்ட்பேக்குள்ளே வந்து ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தரையாவது நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த வந்து டீக்ளாட்டர் பண்ணுறது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பண்ணணும். முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்கள், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் ஒன் கார் அண்ட் 2 வீலர்ஸ். காராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன வைக்கிறோம் எது வைக்கிறோங்கிறத நம்ம பார்க்குறதே கிடையாது. எங்கள் வீட்டு காரை நான் ஃபஸ்ட் டைம் டீக்ளாட்டர் பண்ணும்போது அது இவ்வளோ திங்ஸ் அதில் இருக்குதா அப்படின்னு இருந்தது. முக்கியமான பேப்பரான தவிர தேவையில்லாத பேப்பர்ஸ் தான் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறமா சும்மா நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட கவர்ஸ் எல்லாம் கிடக்கும், அதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்கூட்டி இருக்கும். ஸ்கூட்டிக்குள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கனால அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்கும். ஈவன் இப்போவுமே கூட அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்கும். ஏதாவது எங்கே இருக்குன்னு தேட முடியல, எங்கே கிடைக்கலன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் இந்த 2 வீலர் கார்லாம் வந்து அடிக்கடி நம்ம டீக்ளட்டர் பண்ண வேண்டிய இடம். பட் நம்ம அதை ஓவர்லுக் பண்ணிவிட்டு அதை மறந்துடுறோம். ஸோ இதையும் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து டீக்ளாட்டரிங் மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் டீக்ளாட்டர் பண்ணலன்னா பண்ணுறதுக்கான ஒரு க்ளூவாக எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.